வணக்கம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெயில் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம் வரும் இல்லையா? ஆனா சமீபத்துல பல பேருக்கு வந்த ஒரு மெயில் பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. சரி, இத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மெயில் ஏன் வருது? இதுல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? முக்கியமா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கா? உங்க பேர்ல இல்லாத ஒரு ஜிஎஸ்டி டர்ன் ஓவரோ இல்ல நீங்க பண்ணாத ஒரு பணப்பரிவர்த்தனையோ இருக்கிறதா சொல்லி உங்க நிம்மதிய கெடுத்துச்சா? அப்படின்னா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நீங்க தனியா இல்ல. இதை எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் பதட்டப்படாதீங்க. அமைதியா இருங்க. ஆமா, இது உங்களுக்கு மட்டும் குறுவிச்சு அனுப்பின நோட்டீஸ் கிடையாது. இது ஒரு ஆட்டோமேட்டட் மெயில், அதாவது சிஸ்டமே ஆயிரக்கணக்கான பேருக்கு அனுப்புற ஒரு மெயில். இது பெரும்பாலும் வருமான வரித்துறையோட சிஸ்டம்ல நடக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கல் தவறுகளால தான் வருது. அப்போ எதுக்காக இந்த மாதிரி தப்பான மெயில்ஸ் தானா அனுப்பப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் காரணங்கள் என்னன்னு நாம இப்போ புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய ஆட்டோமேட்டட் சிஸ்டமோட ஒரு சின்ன பகுதி தான். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு விசாரணை நோட்டீஸோ இல்ல அபராதம் போடுறதுக்கான அறிவிப்போ கிடையாது. இது வருமான வரித்துறையோட ஒரு கேம்பெயின். அப்படின்னா என்னன்னா, வரி ஏய்ப்பை தடுக்க அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ற ஒரு முயற்சி இது. இந்த சிஸ்டம் பல இடங்கள்ல இருந்தும் உங்க டேட்டாவை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும். அதுல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா உடனே உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிடும். இந்த தப்பெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். சில சமயம் ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் கூட உங்க பான் நம்பரை வேற ஒருத்தரோட ஜிஎஸ்டி நம்பர் கூட சேர்த்துடலாம். இல்லனா பேங்க் மாதிரி மத்த நிறுவனங்கள் அனுப்புற டேட்டால தப்பு இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால சிஸ்டம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடும். இப்போ ஒரு நிம்மதியான விஷயம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே இதுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுத்திருக்கு. உங்களுக்கு வந்த மெயில்ல இருக்கிற தகவல் 100% தப்புன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா நீங்க அந்த மெயில முழுசா புறக்கணிச்சிடலாம். அதுக்கு பதில் அனுப்ப வேண்டிய அவசியம் கூட இல்ல. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நீங்க மெயில இக்னோர் பண்ணலாம். ஆனா அந்த மெயில் வர்றதுக்கு காரணமா இருந்து அந்த தப்பான டேட்டாவை, அதாவது உங்க பேர்ல பதிவாகி இருக்கிற அந்த தப்பான நிதி தகவலை நீங்க கண்டிப்பா இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தப்பான டேட்டாவை சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, உங்களுடைய நிதி உலகத்தோட முழு விவரத்தையும் காட்டுற 2 முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அதுதான் ஏஐஎஸ் மற்றும் டிஐஎஸ். இது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி நினைச்சுக்கலாம். நீங்க எப்போவாது உங்க ஏஐஎஸ் ரிப்போர்ட்டை செக் பண்ணிருக்கீங்களா? இல்லனா இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏஐஎஸ், அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது உங்க பான் நம்பரோட லிங்க் ஆகியிருக்கிற எல்லா பண பரிவர்த்தனைகளும் இருக்கிற ஒரு பெரிய லிஸ்ட். இது ஒரு முழு புத்தகம் மாதிரி. உங்க பேங்க் வட்டி, ஷேர் மார்க்கெட் முதலீடுன்னு எல்லாமே இதுல இருக்கும். ஆனா டிஐஎஸ், அதாவது டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரிங்கிறது அந்த புத்தகத்தோட ஒரு பக்க சுருக்கம் மாதிரி. மொத்தமா உங்களுக்கு எவ்வளோ வட்டி வருமானம் வந்திருக்குன்னு மட்டும் காட்டும். ரொம்ப சிம்பிள். சரி, இப்ப என்ன பண்றது? இந்த டேட்டாவையெல்லாம் சரி பார்த்து உங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை சுத்தமா வச்சுக்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். இது செஞ்சா எதிர்காலத்துல வர பிரச்சனைகளை ஈஸியா தவிர்க்கலாம். முதல்ல இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. 2வது ஏஐஎஸ், டிஐஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தகவலையும் ஒன்னு விடாம செக் பண்ணுங்க. 3வது ஏதாவது தகவல் தப்பா இருந்தா அங்கேயே ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த தகவல் தப்பு அல்லது இது என்னோடது இல்லைன்னு ஈஸியா ரிப்போர்ட் பண்ணலாம். இதை செஞ்சா போதும், டிபார்ட்மெண்ட் அதை சரி பார்த்துக்கும். இந்த வேலையை நீங்க செய்யறது இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் தீர்வில்ல. இது ஒரு தடுப்பூசி மாதிரி. இப்போ நீங்க எடுக்கிற இந்த சின்ன முயற்சி எதிர்காலத்துல வரக்கூடிய பெரிய சிக்கல்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தும். சரி, எதுக்காக இந்த டேட்டாவை சரி பார்க்கறது இவ்ளோ முக்கியம்? இதோட நீண்ட கால தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இது வெறும் தற்போதைய வேலை இல்ல, உங்க நிதி எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. இப்போலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் உருவாக்குறாங்க. அப்படின்னா நம்மளோட நிதி பழக்க வழக்கங்களை வச்சு நாம எவ்வளோ சரியா வரி விதிமுறைகளை ஃபாலோ பண்றோன்னு கம்ப்யூட்டரே ஒரு மதிப்பீடு செய்யும். உங்க ஏஐஎஸ்ல தப்பான தகவல்கள் சரி செய்யப்படாம அப்படியே இருந்தா இந்த ஏஐ சிஸ்டம் உங்க ப்ரொஃபைல ஹை ரிஸ்க், அதாவது அதிக இடர் இருக்கிறதா வகைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பாக்குற மாதிரி சரி பண்ணாத தப்புகளால உங்க ரிஸ்க் மீட்டர் ரெட் ஜோனுக்கு போயிடும். இது தேவையில்லாம உங்க மேல கவனத்தை இருக்கும். உங்க ப்ரொஃபைல் ஹை ரிஸ்க்னு மார்க் ஆனா என்ன ஆகும்? உங்க அக்கவுண்ட்டை ஆழமான ஆய்வுக்கு, அதாவது ஸ்க்ரூட்டினிக்கு செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் உங்க கணக்க இன்னும் ஆழமா செக் பண்ணுவாங்க. இதனால எதிர்காலத்துல இன்னும் நோட்டீஸ் வரலாம்,
தேவையில்லாத தாமதங்களையும் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். விஷயம் என்னன்னா, நாம இப்போ ஒரு டேட்டா உலகத்துல வாழ்றோம். எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம பாத்துக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம நிதி தரவுகளோட துல்லியத்தையும் பாத்துக்கிறது ஒரு அடிப்படை நிதி சுகாதார பழக்கமா மாறிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா 3 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, ஆட்டோமேட்டட் மெயில்ஸை பார்த்து பயப்படாதீங்க. 2, அப்பப்போ உங்க ஏஐஎஸ், டிஐஎஸ் செக் பண்றத ஒரு பழக்கமா ஆக்கிக்கோங்க. 3, உங்க டேட்டாவை சரியா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு மட்டும் இல்ல, அதுதான் உங்களுக்கான சிறந்த பாதுகாப்பும் கூட. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற உங்க நிதி தரவு உண்மையிலேயே நீங்க யாருங்கிற சரியான கதையை தான் சொல்லுதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.